अस्मत् गुरुभ्यो नमः अस्मत् परमगुरुभ्यो नमः अस्मत् सर्वगुरुभ्यो नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவர்மணே மகா ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 29 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 5 ஜூலை 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது மிதுன ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 29 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம். 30ஆம் தேதி குமார சஷ்டி, அடியவருள் ஒருவரான மாணிக்க வாசகர் குரு பூஜை. 1 ஜூலை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி விரதம், அமர்நீதியார் குரு பூஜை, வியதிபாத ஸ்ரார்த்தம். வியதிபாதம் அன்னைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 2/7 புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள், ஆனி திருமஞ்சனம். அன்றைக்கு நடராஜர் தரிசனம். ஜூலை 5 சனிக்கிழமை அன்னைக்கு ஆனி சுவாதி. அன்னைக்கு பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம். அன்றைக்கு சாக்ஷுஷ மன்வாதி. ஷண்ணவதி நாட்களில் ஒரு நாள். ஸோ இந்த காலகட்டத்தினுடைய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் இதுதான். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்துட்டோம்னா மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் சந்திரன் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. அன்று காலை 10:25 சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். காலையில் 8:14 ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜூலை 1 அன்னைக்கு மாலை 6:58 கன்னிராசிக்கும், ஜூலை 4ஆம் தேதி அதிகாலை 5:42 துலா ராசிக்கும் சந்திர பகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது. ஜூலை 2 புதன்கிழமை அன்னைக்கு சனி பகவானுடைய வக்ர நிலை ஆரம்பிக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வு பல விதத்திலும் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை, யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தனாதிபதி சுக்கிரன் ஆட்சியாகிறார். 2 முக்கியமான கிரகங்கள், அதாவது புத பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரம் ஆரம்பிக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வக்ரம் ஆரம்பிக்கிறார். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். கல்வி சார்ந்து
சில தடங்கல்கள், சில சிக்கல்கள் உண்டாகலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கல்வி, அதாவது ஒரு மேற்படிப்பு சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்போது அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு சாய்ஸ் நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின இடத்துல அது நமக்கு கிடைக்காம சில தடங்கல்கள் உண்டாகலாம். அப்போ நம்ம அதற்கு இன்னொரு சாய்ஸ் வந்து நாம் வச்சுக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். அதற்கேற்ற ரிசல்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை ரொம்ப கடுமையான ஒரு ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு வேணும். என்னதான் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறார். தொழில் ஸ்தானாதிபதி லாபாதிபதி சனி 3ஆம் பார்வையாக வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம ராசியை பார்க்குறார். அப்போ நம்ம கொஞ்சம் இதில் வந்து சில நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்களில் சில தடங்கல்கள் நமக்கு உண்டாகலாம். அதே வேளையில் புதிய முதலீடுகள் நம்மளை தேடி வரும். நியூ பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட கண்டிப்பான முறையில் விலகும். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம ராசிநாதன் சுக்கிரன் நம்ம ராசிக்கு வரார். இப்போது நம்ம ராசிநாதன் அப்படிங்கிறதுனால கிடையாது, பொதுவாக ஒரு சுக்கிரனுடைய ஒரு இருப்பு. அதாவது நமக்கு செவ்வாய், குரு, சனி இவர்களை தவிர மீதி எல்லா கிரகங்களுக்குமே ஒரே பார்வை தான் சொல்லப்பட்டிருக்கு. சில பிரமாணங்களில் சில கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வைகள் சொல்லப்பட்டாலும் பொதுவாக உள்ள கருத்துக்கள் செவ்வாய், குரு, சனியை தவிர மீதி எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை தான் உண்டு. அப்போது நம்ம ரிஷபராசிக்கு வருஷத்தில் 2 தடவை தான் சுக்கிரனுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒன்று, இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தை ஒட்டி நம்ம சுக்கிரன் நம்ம ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வருவர், விருச்சிகத்துக்கு. அப்போ நம்ம ராசியை பார்ப்பார். அப்புறம் அந்த சித்திரை விகாசி ஆனி மாதத்தை ஒட்டி ராசிநாதன் சுக்கிரன் நம்ம ராசிக்கு வருவார். அப்போது நம்ம இந்த ராசிநாதன் ரொம்ப ரொம்ப பலமாயிடுறார். இப்போ ரிஷபகன்யா மகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் 5 குடையவரான புதன், 9 குடையவரான சனி, இவங்களை நாம் எப்போதுமே இந்த ராசி பலன் பார்க்கும்போது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு நம்ம ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு பெரிய அனுகூலம். மெயினாக கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையினால் பிரிஞ்சிருப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவள் மீண்டும் சேர்வதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஏதோ ஒரு காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். அதுவும் சரியாகக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இந்த நேரம் நமக்கு ஏற்பட போகிறது. அப்போது இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இன்னொன்று, சுக்கிரன்
ஆறுக்குடையவரும் ஆயிடுறார் நம்ம ராசிக்கு. அப்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை வாய்ப்புகள் நமக்கு யோகங்கள் உண்டாகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், வார வாரம் பதிவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க காண்டாக்ட் பண்ணுறீங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அற்புதமாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான ஒரு சிக்கல்களும் நமக்கு கண்டிப்பான முறையில் தீரப்போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, அது எல்லாமே கிடைக்க போகிறது. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான கடன் இப்போது எங்கேயாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலக போகிறது. பொதுவாக இந்த நேரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். ரொம்ப நல்லா இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல காலகட்டம் நமக்கு இப்போ கனிஞ்சி போய்கிட்டு இருக்கு. அனைத்து விதமான, அதாவதுங்க எல்லா விதமான விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். அரசு சார்ந்து, அரசாங்கம், ஆட்சி அதிகாரம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அது என்ன சாமி தெய்வ அனுகூலம்? இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சாமி குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகணும்னு நினச்சி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஆனால் ஏதோ ஒரு தடைகள் ஆயிடுது. இப்போ அதெல்லாம், அந்த தெய்வ கடன் எல்லாம் நீங்கள் தீர்க்க முடியும். அதாவது சில கடன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடன்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. தேவகர்மா, பிதுர்கர்மா அப்படிலாம் சொல்லுவாள். அதாவது நம்ம ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வேண்டிப்போம். ஆனால் அதை செய்யவே மாட்டோம். ஏதோ செய்ய மாட்டோம்னா இன்டென்ஷனலாக செய்ய மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தடங்கல்கள் ஆயிருக்கும். இப்போ கல்யாணம் நடந்ததுன்னா நான் திருச்செந்தூருக்கு வேல் வாங்கி சாத்துறேன்னு சில பேர் வேண்டிப்பா. கல்யாணம் முடிஞ்சு பேரம்பேத்தி எடுத்துருவா, ஆனால் முருகனை மறந்துடுவா. அப்போ அது நமக்கு தேவசாபத்தில் சேரும், தேவ கர்மாவில் நமக்கு சேரும். அப்போ அதெல்லாம் இப்போ மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவாளுக்கு ஓரளவு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் போய் செஞ்சுட்டு வர்றதுக்கான ஒரு நேரம் நமக்கு இப்போது கனிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லா விதமான நலன்களும், பலங்களும், வளங்களும் நமக்கு இப்போ சேரப்போகிறது. தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தைரியம், தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மாணக்கர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தடங்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் சந்திர பகவானுடைய நகர்வு பல விதத்திலும் நமக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நம்ம ராசியில் புத பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் நமக்கு தொடங்கும் போது ராசிநாதன் சந்திரனும் ராசியில் இருக்கார். நம்ம ராசியை எந்த கிரகங்களும் பார்க்கலை. இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிற நேரம் எடுத்துட்டோம்னா, இந்த புதன் நம்ம ராசியில் ஒரு சஞ்சாரம் பண்ணும்போது அவர் புனர்பூசம் 4ஆம் பாதம் சாரம் வாங்கியிருக்கார். இப்போ நமக்கு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ராகு, வாக்கிய பஞ்சாங்கப்படி அது அப்பப்போ அதை சொல்ல வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு. அப்போ நமக்கு எப்படி நாம் நடந்துக்கணும், நாம் எப்படி எப்படி நாம் ஒரு எந்த மாதிரி நாம் நடந்துக்கணும், எந்த மாதிரி நம்ம பேசணும். ஏன்னா இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சர்ப்பகிரகங்கள் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, ஏன் சூரியன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளில் சில நேரங்களில் நம்ம படபடன்னு நம்ம பேசிடும். பொதுவாகவே இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க எடுத்துனோம்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்றும் பேச தெரியாது, சென்சிட்டிவ். கடகராசி மோஸ்ட் சென்சிட்டிவ் அவங்க. அப்போ நம்ம எப்படி பேசணும், எந்த மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிய வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நமக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் நடக்கும். தொழில் உத்தியோகம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையிலேயே நமக்கு போகிறது. அது மாதிரி ஒரு கொடுத்த வாக்கினை நமக்கு இந்த நேரம் நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை, அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த அந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. புதிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன், 5ஆம் அதிபதி குரு, 2 பேரும் இணைந்து 11ஆம் இடத்துல சஞ்சாரம். கோச்சார சந்திரன் ராசிக்கு வர சந்திர மங்கள யோகம் ராசியில் உண்டாருது. தீர்க்க முடியாத பல விஷயங்கள், அதாவது இழுபறியாக இருந்த பல விஷயங்களுக்கு இப்போ நமக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தீர்வு அது இப்போ நமக்கு கிடைக்க போகிறது. பூமி, வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள், அரசியல், ஆட்சி, அதிகாரம், அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு, இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கூட இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அதுவும் நமக்கு கண்டிப்பான முறையில் விலகும். புதிய மாற்றங்கள் சேரும். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா
தொழில் உத்தியோகத்தில், ஏன்னா நமக்கு தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக அமர்வது ஒரு பெரிய பாக்கியம், உள்ளபடியே ஒரு பெரிய பாக்கியம். சாமி, இவ்வளவு நாளாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லாபம்னு ஒன்றுமே பார்க்கல, இனிமேல் அந்த லாபத்தை பார்ப்பீங்க. உப தொழில் ஆரம்பிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி, ஏகப்பட்ட தடங்களாக இருக்குது, இனிமேல் அந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வந்தாச்சு. பணியிட மாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இப்போ ரீசண்டாக ஒருத்தர் சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் வந்து சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம மாதம், அதாவது ஆவணி மாதம் இதில் பிறந்தவர். அப்போ பாருங்கள், லக்னத்திலேயே சூரியன் சந்திரன், அமாவாசையை ஆவணி அமாவாசையை ஒட்டி பிறந்திருக்காரு. அப்போ அவர் கேட்டார், எனக்கு இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது சாமி, வாக்கிய பஞ்சாங்கப்படி, அடுத்தது அஷ்டமத்தில் சனி வரும், 2026 பிப்ரவரியில் வரப்போகிறது, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ இதை நீங்கள் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இதை நீங்கள் ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த நம்முடைய பிரமாணத்தில், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில், ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் வந்து நட்பு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சமசப்தமும் மித்திரம் அப்படின்பா. அப்போது அது வந்து சொல்லப்பட்டாலும் சில ராசிக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, கடகத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது, சிம்மத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது அப்படின்பா. இப்போ அதுதான் போயின்னு இருக்கு. அதனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணுறவாளுக்கு குரு 11 இருக்கார், அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க, மிகப்பெரிய பெனிஃபிட், சந்தேகம் இல்லாத பெனிஃபிட், அதுதான் சொல்ல வர்றது. இப்போது நீங்கள் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை, தைரியமாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். மாணக்கர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா, 5 குடையவர் 6ல் ஆட்சி, 5, 6 குடையவர் 6ல் ஆட்சி, 9 குடையவர் 9ல் ஆட்சி ஆக போகிறார். ராசிநாதன் புதன் வர்க்கோத்தமம் அடைகிறார் 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பாக்கியம் கன்னியாராசிக்காரர்களுக்கு, ஒரு பெரிய பாக்கியம், முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் போயின்னு இருக்கு. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும், பண்ண முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள், விசா எக்ஸ்டென்ஷன், விசா கன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பிஆர் வாங்கிறது, இது எல்லாமே நமக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான, உத்தியோகத்துக்கு தேவையான எல்லா உதவிகளுமே கிடைக்கும்.
அப்புறம் இந்த நீங்கள் கன்னியா ராசியோ அல்லது கன்னியா லக்னமோ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களை ஏமாத்தணும்னு இல்லை, ஏதோ ஒரு சூழல் நீங்கள் ஏமாந்து அதனால் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு என்கொயரி அதை மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, பயப்படுற மாதிரி ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். மாணக்கர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவங்க மூலமாலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் அவருடைய இன்னொரு வீடான ரிஷப ராசிக்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். ஜனனகால சந்திரனுக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலக போகிறது. புதிய கல்வி, வீடு, மண், மனை, வாகனம் வாங்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது, உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கிறது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கக்கூடிய நேரம் போய்கிட்டு இருக்கு. தொட்டதெல்லாம் துலங்குங்க. தைரியமாக நீங்கள் எந்த ஒரு காரியமும் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். மாணக்கர்களுக்கு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறது, அதெல்லாம் நமக்கு இப்போ நடக்க போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை வாய்ப்புகள், யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்கனவே நம்ம ராசியை செவ்வாய் பார்க்குற, ராசிநாதன் செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் பார்த்துட்டு இருக்கார். இந்த காலகட்டத்துக்கு பிறகு சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இதை விட வேற என்ன பெரிய பாக்கியம் வேணும்? எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள்.
நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கும். விருச்சிக ராசி குரு மறைஞ்சிருக்கார் அப்படிலாம் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 முக்கியமான கிரகங்கள். ராசிநாதன் செவ்வாய் பார்க்கறது பெரிய பலம். துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்குங்க, இறங்குவீங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் உறுதிங்க, அதில் கவலையே வேண்டாம். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். சட்டம், அதாவது நீதித்துறை சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாம் விலக போகிறது. ஏதோ ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சாமி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, நானும் முயற்சி பண்ணிட்டு இனிமேல் அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும். ரொம்பவே சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். பலவிதமான மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசியில் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகிறது. சாமி இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, வெளிநாடு வாய்ப்பு. ஒரு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னமாக இருக்கலாம். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு, ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு அம்சமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது. கண்ணை மூடிட்டு கிளம்பலாம், கண்ணை மூடிட்டு கிளம்புங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் ஆடி மாதத்துக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. நம்ம ஆடி மாத பலன்கள் போடுவோம், அதில் பாருங்கள், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். மாணக்கர்களுக்கு துணிஞ்சவனுக்கு துணிவே துணை. தைரியமாக துணிஞ்சு எந்த காரியத்தில் ஈடுபடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு சந்திராஷ்டம். அதன் பிறகு கோச்சார சந்திரனுடைய நகர்வு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இடவேளைக்கு அப்புறம் படம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல சூரியன் குருவினுடைய ஒரு சஞ்சாரம். குரு பார்வை, முழு நேரடி பார்வை நமக்கு கிடைக்குது. பலவிதமான இன்னல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலக போகுது. மங்கள காரியங்கள் எல்லாம் மனம் போல் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தடங்கல்கள் கூட நமக்கு விலகக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். அது மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள், முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். சப்தமாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் வக்ர நிலையில் வர்க்கோத்தமம் மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருக்கார். அதாவது வக்ரம் வேற ப்ளஸ் வர்க்கோத்தமம். அப்போ நமக்கு ஒரு அனுகூலம் தான். எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த மாதிரி நமக்கு வரும்போது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். பொதுவாக பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும்.
மாணக்கர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். தடைப்பட்டிருந்த கல்வியினை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நம்மளால் செய்ய முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் காலகட்டம் தொடங்கும்போது, அப்புறம் சந்திராஷ்டமம் வர்றது, அப்புறம் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னிக்கு. ஸோ மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த 8ஆம் இடத்துல இப்போ 29ஆம் தேதி இருக்கார், 30ஆம் தேதி இருக்கார், 1ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும். 8ஆம் இடம் ஏற்கனவே வலுவாக இருக்குது, 6ஆம் இடம் வலுவாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங்கோ கொடுக்காதீங்க. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். இரவு நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம். அலைச்சல் உண்டாகலாம். நீங்கள் ஒரு ட்ரெயினை பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகலாம். ஸோ எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. கடகராசிக்கு இதே நிலைமை தான். ஆனால் கடகராசிக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் அமையுது. கவனமாக இருக்கும். கடன் வாங்கும் போதெல்லாம் இந்த கடன் நமக்கு அவசியம்தானா, இந்த கடன் இப்போது நமக்கு தேவைதானா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு, முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு நேரம். மாணவர்களுக்கு கல்வியில் மிக கடுமையான முயற்சி என்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கணும்னா நீண்ட ஆலோசனை என்பது அவசியம். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிங்க. ராசியில் சனி ராகு, 4 சுக்கிரன், 5 சூரியன் குரு, 7 சந்திரன் செவ்வாய் கேதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜோட நீங்கள் இப்போது இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறோம். நீங்கள் கும்ப லக்னமோ அல்லது கும்பராசியோ, சாமி எனக்கு நாகதோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இந்த தோஷம், எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க, கல்யாணம் கன்ஃபார்ம்டு. இப்போ இருக்கிற நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உறுதி. சிறப்பு, அற்புதம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம். ஜென்மசனி போய்கிட்டு இருக்கு சாமி, ஆரம்பிக்கலாமா, கடன் வாங்கலாமா, தைரியமாக கடன் வாங்குங்க. இந்த நேரத்தில் தான் கடன் வாங்க முடியும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தைரியமாக ஆரம்பிக்கும். சாமி நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேறு இடத்துக்கு மாறலான் இருக்கேன், ஆனால் அதுக்கு சில பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, என்னுடைய சுப்பீரியர் கொஞ்சம் இதோ கேட்குறார், அதெல்லாம் தைரியமாக பண்ணலாம்.
கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம், பெண்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் போது திட்டமிடல் அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் தெளிவாக முடிவெடுக்க முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். தைரிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாயிருது. நிச்சயமாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். சுபகரிய செலவுகள் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். வீடு, மண்மனை, வாகனம் வாங்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு இப்போ ஒரு அனுகூலமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக நடந்து முடியும். பெண்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய வீட்டில் ஒரு அஷ்டமங்கல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, உங்களுடைய திருக்கோவில் கோவிலில் கும்பாபிஷேக வேலை தடைபடுறது, நாள் செஞ்சுட்டோம் ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு எங்களால் பணம் கலெக்ட் பண்ணுறது ஏதோ தடங்கல்கள் இருக்குது, கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறோம் ஆனால் சரியானபடி வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் நான் எடுக்க முடியலை, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு திரும்ப தொடர்பு கொள்கிறேன். கட்டணம் என்பது அவரவர் விருப்பம்தான். அதே மாதிரி உங்களுடைய அந்த திருமணம் நிறைய பேருக்கு தடைபடுறது, எங்களுக்கு திருமணம் சார்ந்த பூஜைகள் நாம் ஒவ்வொரு ஃப்ரைடே நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கான விவரங்கள் உங்களுக்கு நம்ம டீம் உங்களை தொடர்பு கொள்வாங்க. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.